பரலோகத்திலிருந்து வர போறது கிடையாது. நீ என்ன வாயை திறந்து சொல்றியோ அப்போ கவனிங்க, நம்ம எதை வாயை திறந்து சொல்றோமோ அது அங்க நடக்குதான். நம்ம எதை வாயை திறந்து சொல்றோமோ அதை நடத்துறாராம். என்ன மாரி உரிமை, என்ன மாரி ஸ்லாக்கியம், என்ன மாரி பாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு மேன். இப்போ நான் சொல்றேன், எங்க அம்மா கல்றைய நான் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த கல்றையில இருக்கிறவங்கள உயிரோட எழுப்பி இருக்கிறாங்கன்ற மெசேஜை நான் கேட்கும் போது போனேன், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு எங்க அம்மா கல்றைய போயிட்டு போட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு ஜீனிங் கிட்ட பேசினுக்கிறேன், என் ஃப்ரெண்டுங்க கிட்ட, பாஸ்டருங்க கிட்ட பேசினுக்கும் போது போட்டோவை காட்டுறேன். ஒரு மாதிரி சிரிக்கிறான். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? நல்ல வேலை ஏதோ நம்மளுக்கு இருக்கிற தத்தகா விசுவாசத்தை வச்சு போயிட்டோம். போய் அந்த கல்லறையில் இருக்கிற போட்டோவை பூச்சி வரும்போது சொல்லணும், வரேன் கொஞ்சம் யோசனை பண்ண, நானும் மனுஷன்தான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் பண்ற ஜபம் ஆண்டவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்குறேன். ஆண்டவரே, எங்கள் அம்மா உயிரோட எழுப்பி தாங்க, இந்த கல்லறை பொழக்கட்டும், எங்கள் அம்மா உயிரோட வரட்டும் அப்படின்னும் போது பொழக்குன்னு போலேருந்து உள்ள இருந்து எங்க அம்மா வெளியே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. அப்போ உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க பிள்ளைங்க, நீங்க இழக்க கொடுத்த எல்லாரையும் இந்த மாதிரி எழுப்பி எழுப்பி பரலோகத்துக்கு ஆளை சேர்த்துன்னு இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ரசிக்கப்பட்டு என்னடா இது புதுசா இருக்குது? புதுசா இல்லை, இந்த மாதிரி ஆகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவருடைய கரையும் அடங்காத கரையும், எத்தனை பேரை ஒன்னா சேர்க்கலாம் அவரு பரலோகத்துல. செத்து நியாய தீர்ப்பு அடையிறது இருக்கட்டும், ஏன்னா இயேசுவினுடைய விலை கரையும் இதுக்கும் மேல, இதுக்கும் மேல 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 நம்மளுக்கு நம்மளால கிரகிக்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதுதான் அவருடைய ஜீவனை கொடுத்துக்கிறார், அவர் ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. அந்த 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 கிரயத்தினுடைய மதிப்பை பார்த்துட்டு நம்மளை மதிக்கணும். நம்ம மனுஷங்களை பார்க்கணும். இந்த இந்த உலகத்துல நம்ம ராஜ்யம் பண்ணணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை செய்யணும். ஆமென். நல்லா கவனிங்க, நான் நினைக்கிறது உண்டு அடிக்கடிக்கு. சரி, மனுஷன் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட பேர் நம்ம மறுபடியும் மாறுறோம். ஏன் மாறுறோம் கேளுங்க? ஏன் மாறுறோம்? எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டோடனே நல்லா புது மனுஷன், புது சிருஷ்டியா மாறிடுறாங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிடுறாங்க. ஏன், எதனால இந்த மாற்றம் வருது அப்படின்னா, மனுஷன் அது வரைக்கும் கேள்விப்படாத தனக்கான உயர்வை கேள்விப்படுறான், தன்னுடைய அந்தஸ்தை கேள்விப்படுறான், தன்னுடைய தகுதியை கேள்விப்படுறான். என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் உனக்காக ஜீவனை கொடுத்தாரு, மனுஷனா வந்தாரு, குமாரன் உனக்காக பலியானாருன்னு கேள்விப்படும் போது, அவ்வளோ பெரிய தேவன் எனக்காக ஜீவனை விட்டாரா அப்படின்னும் போது உள்ளம் அப்படியே உடையுது, மாறுது, அப்படியே வாழ்க்கை சரியாகுது. ஓகே, இதுதான் காரணம் நம்ம மாற்றப்படுறதுக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுடைய மாற்றம் இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்புது. இதை வச்சுதான் முழு வாழ்க்கையும் வாழணும். இந்த வெளிப்பாடை வச்சுதான் நீங்க சின்ன சின்ன வலி வேதனைகளையும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி, பெரிய பிரச்சனைகளும் சரி, எதுவோ வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் இதை வச்சுதான் வெற்றி அடையணும். எப்படி அடையிறது சொல்லுங்க? எப்படி அடையிறது கேளுங்க? எப்படி அடையிறது கேளுங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசுவே நல்ல போதும்.
சொல்றாங்க அந்த பேருக்கு பாதாளம் நடுங்குதான். ஒரு தடவை இயேசு அப்படின்னு நம்ம பேசும் போதே சொல்லும் போதே அதிர்தான். இயேசுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பெர்க்மான் ஐயாவோட ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே குழந்தை மாதிரியே வந்து ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னுவாரு. எனக்கு அதை கேட்கும் போது அப்படியே எனக்கு உருவிடுவேன். ஐயோ, எனக்கு அவர் பாட்டு மூலியமாக தான் ரசிக்கப்பட்டேன். அதை கேட்கும் போது அவர் நான் நேரடியாக பார்த்தேன். அது அப்படியே அப்படியே எவ்வளோ சாஃப்டாகிறாரு. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? டைம் ஆயிடுச்சா? அதே மாதிரி நச்சு காட்டுறேனா? சொல்லுவார் பாருங்க. சொல்லும் போது அவர் சொல்லும் போதே எனக்கு தெரியுது அந்த இடத்துல அவர் இல்ல, அவர் சொல்ற அந்த இயேசு ஜீசஸ்ன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கான வல்லமையை நான் அப்படியே அந்த பிரசன்ஸ்ல பாக்குறேன். அப்படியே பாக்குறேன். அந்த பாட்டு பாடுறது முன்னாடி ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு பாருங்க. எனக்கு பைபிள் காலேஜில் இயேசு நாமத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது தான் முடிச்சிருவேன். ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இதை சொல்லிட்டு முடிச்சிருவேன். ஒரு பாஸ்டர் பெஞ்சமின் அவர் வந்து சொன்னார், மறக்கவே முடியாது, இயேசுவின் நாமத்தை சும்மாவே நம்ம சொல்லும் போது அந்த வல்லமைய நமக்குள்ளவே உணர்வோன்னு. நீங்க கண்ணை மூடி இயேசுவே சொல்லுங்க. கண்ணை மூடி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லும் போது உள்ள ஒரு வல்லமை, சுத்தி இருக்கிற பிரச்சனையை விட உள்ள இருக்கிற ஒரு வல்லமை அப்படியே தூக்கம் பாருங்க நம்மள. ஆமென். இயேசுவே நம்மது. புரியுதுங்களா? இதுதான் அந்த இயேசு வார்த்தையில, இயேசுன்ற நாமத்துல இருக்கிற மகத்துவம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதை கத்துக்கிறீங்களோ இல்லையே, இத உள்ளத்துல வச்சுன்னு போயிடுங்க. இயேசு கண்ணை மூடி எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசுவே அப்படின்னு நீங்க வாயத்திலிருந்து சத்தமாவோ, கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் சுத்தமாகவும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கேட்குறது மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் எதனா நடக்கும். இயேசுவே இயேசுவே அப்படின்னும் போது அதை நம்ம காதில் கேட்கும் போது ஒரு விதமான ஒரு அட்மாஸ்பியர் உண்டாகும். ஆமென். எழுந்து நிற்போம் தயவு செய்து.